இருந்தாலும் அவன் பண்ணது அதிகம்தான். உன்னோட சர்டிபிகேட்லாம் கிழிச்சு போட்டு நாசம் பண்ணி. ஆனா உன் மேல அவனுக்கு வெறித்தனமான அன்பு, அது மட்டும் உண்மை. யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் ரொம்ப விசித்திரமா இருக்கு. அன்பு கூட ஒரு அளவுக்கு மேல போனா கெடுதல் ஆயிடுது இல்ல? சித்தி, டாக்டர் காத்துட்டு இருக்காங்க, உள்ள போலாம் வாங்க. வாங்க. உட்காருங்க. என்னம்மா சுமதி, எப்படி இருக்க? வீட்லயும் இதே மாதிரி தான் இருக்காங்களா? எஸ் டாக்டர். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் டாக்டர் இந்த கொடுமை அனுபவிக்க போறோம்? கவலைப்படாதீங்க. இந்த பொண்ணை விட்டு இவ மனசுல இருந்து அந்த அதிர்ச்சி இன்னும் விலகல. அதுக்கு ஓரளவுக்கு முயற்சி எடுக்கணும், பொறுமை வேணும். இந்த பொண்ணை உற்சாகமா உணர வைக்கணும். இவளால முழுமையா உணர முடியுமான்ற சந்தேகம் இருந்தா கூட நாம அதுக்கான நல்ல சூழ்நிலையை உருவாக்கி தரணும். எப்படி டாக்டர்? முடிஞ்சா இவளை ஒரு நல்ல அமைதியான அழகான மலை பிரதேசங்களுக்கு கூட்டிட்டு போங்க. நல்ல இசையை கேட்க வைங்க. ஏதாவது ஒரு மலைப்பகுதிக்கு போய் தங்கி இருந்தா ஒரு மாற்றம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிட்டு போனா மனசுல ஒரு ஃப்ரெஷ்ஷான உணர்வுகள் ஏற்படலாம். வீட்லயே அடைஞ்சு கிடைக்காம அந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிட்டு போய் சுத்தி காமிக்கிறது ரொம்ப நல்லது. மாத்திரை மருந்து நான் எழுதி தரேன், ஆனா அது ஓரளவுக்கு தான் பலன் தரும். நான் சொன்ன விஷயத்த செய்ய முடியுமான்னு பாருங்க. வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா செய்யுங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா குணமாயிடும். என்ன லட்சுமி, வீட்டு வேலையெல்லாம் இன்னும் முடியலையா? இல்லை சொன்னோம். எங்கம்மா முன்ன மாதிரி இப்போ சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியல, வயசாயிடுச்சுல்ல. ஆமாம், எங்கே உன்னை ரொம்ப நாள் ஆளை காணோம்? அதை ஏன் கேட்குற? எல்லாம் என் மருமக பண்ண புண்ணியம். ஏன், அவ என்ன பண்ணா? என்னத்த சொல்றது, அதுதான் அடிக்கடி வந்து சொல்வனே. என் மகனை கண்டாலே அவளுக்கு பிடிக்கல. அது இப்போ முத்தி போச்சு. ஐயோ, அப்புறம் ஒரு ஆம்பளையான்னு கேட்குறான், அவன் கூட வாழ மாட்டேங்கிறான். அடிக்கடி அவ ஆத்தா வீட்டுக்கு கோவிச்சிட்டு போயிடுறான். நானும் போனா போட்டும் சனியேன்னு தலை முழுகிருப்பேன். பாவம், நம்ம பிள்ளைய நம்பி வந்துட்டாளேன்னு போய் கூட்டிட்டு வாடான்னு சொன்னா போன இடத்துல பிரச்சனையை பெருசாக்கி அடிதடி வரைக்கும் போயிடுச்சான். ஐயோ, என்ன சொல்ற சொன்னோம்? அடிதடி வரைக்கும் போயிடுச்சா? அந்த தட்டுக்கட்ட சிரிக்குதான். அவ என் மகனை கண்டாலே அவளுக்கு பிடிக்கல, மூஞ்ச திருப்பிக்கிட்டு போவா. அப்புறம் எப்படி ஒரு புழு பூச்சி உண்டாகும் சொல்லு பார்க்கலாம்? கூப்பிட போனவன அவன் என் புருஷனே இல்ல, அது இதுன்னு சொல்லிருக்க. அவன் அண்ணன் தம்பி எல்லாம் நீ ஒரு ஆம்பளையான்னு கேட்டு அடிச்சிருக்காங்க. இந்த கேன பயிலும் அடிய வாங்கிட்டு வந்திருக்கான். இந்த அசிங்கத்தை நான் யாருக்கிட்ட போய் சொல்றேன்? புருஷன் கூட சந்தோஷமா இருந்தா தானே ஒரு புழு பூச்சின்னு உண்டாகும். மூஞ்ச திருப்பிக்கிட்டு போறா, நீ ஒரு ஆம்பளை இல்லைன்னு சொல்லிருக்கா. இப்படியெல்லாம் நடக்குமா? ஒரு பொண்ணு வாய் கூசாம அதுவும் புருஷனை பார்த்து ஆம்பளை இல்லைன்னு சொல்லுவாளா? என்ன சொன்ன இப்படி சொல்ற? இதை கேட்கறதுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒத்த பிள்ளைய பெத்துட்டு இப்படி கஷ்டப்படுறியே. இப்போ உன் மகன் என்னதான் செய்யறான்? அவன் என்ன செய்வான்? அவன் என்ன செய்யறதுன்னு அவனுக்கே தெரியாம அங்கேயும் எங்கேயும் அலையிறான். கண்ணுக்கு கண்ணா வளர்த்து அவனை வாலிபா பண்ணி இப்ப அவன் இந்த நிலைமையில பார்த்தா அவன் கஷ்டப்படுறத பார்க்கும்போது அவனை ஏன் பெத்தோன்னு பெத்த வயிறு பத்திக்கிட்டே எரியுது லட்சுமி. என் மகனுக்கு வந்த நிலைமை அப்பப்பா வேற யாருக்குமே வரக்கூடாது. சொர்ணம், சொர்ணம், இத பாரு, என்ன பாரு கொஞ்சம். அழுது என்ன பிரயோஜனம்? முதல்ல நான் சொல்றத கேளு. இதை இப்படியே விட்டா நல்லா இருக்காது. என்ன செய்யறது லட்சுமி, எல்லாம் கைவிட்டு போச்சு. இப்படி மனசு விட்டா எப்படிம்மா? இந்த பாரு, உன் பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன பிரச்சனை, அவங்களுக்குள்ள ஏன் ஒத்து வரலங்கிறத பாரு. 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசு. ஏதாவது ஒரு முடிவு தெரியும். பிரச்சனை என்னன்னு தெரியாம முடிவு பண்ண முடியாதுமா.
நம்ம புள்ள நல்லா இருக்கணும், அதானே நமக்கு முக்கியம். ஆ? தப்பு அவன் சைடுல இருக்கா இல்ல அந்த பொண்ணு சைடுல இருக்கா இல்ல 2 பேர் பக்கமும் இருக்கா? முதல்ல உன் பையன்கிட்ட தெளிவா பேசி என்னன்னு கேளு, பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். இனி என்னத்த பேசுறது? மனசு விட்டுறத சொன்னோம். ஊர் உலகத்துல இதை விட அதிகமா பிரச்சனை இருக்கு. நாம பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். நீ பேசி பாரு, அப்புறம் என்கிட்ட வந்து சொல்லு. என்னமோ லட்சுமி, எல்லாம் அவன் தலைவிதி பிரகாரம் நடக்கட்டும். சரி இரு சொன்னோம், கொஞ்சம் காப்பி குடிச்சிட்டு போ. வேண்டாம் லட்சுமி, பரவாயில்ல. போயிட்டு வரட்டா? அப்பா, வரேன் லட்சுமி, வரேன். என்னத்த பெரிய வியாகியானம் போல இருக்கு. என்ன கலா சொல்ற? இல்ல அந்த சொர்ணாமாவுக்கு எப்படி புத்திமதி சொல்றீங்களே, அதையே உங்க மருமக காதுல கொஞ்சம் ஓத வேண்டியது தானே? நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். பேசு, மகன் கிட்ட பேசு, மருமக கிட்ட பேசுன்னு அந்த சொர்ணாமாவுக்கு போதிக்கிறீங்களே. உங்களுக்கு மருமகன்னு ஒருத்தி வந்து வாச்சிருக்காளே, அவ காதுல போய் சொல்ல வேண்டியது தானே? நீங்க வேணா பாருங்க, அந்த சொர்ணாமாவுக்கு ஏற்பட்ட கதி தான் நாளைக்கு உங்களுக்கும் ஏற்பட போகுது. உங்க மகன் ராஜேஷும் அவங்க மகன் மாதிரியே தெருவில் திரிய போறான். பார்த்துக்கிட்டே இருங்க. நாளைக்கே அவ ராஜேஷ ஆம்பளை இல்லைன்னு சொல்றாளா இல்லையான்னு. நாளைக்கு என்ன, இப்பவே அவ அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறா. இது எங்க கொண்டு போய் முடிய போகுதோ? எனக்கு இதுக்குதான் வீண் பொல்லாப்பு. நான் ஏதாவது சொன்னேன்னா மற்றவங்களை குத்தி காட்டுறீங்கன்னு சொல்லுவீங்க. நான் உண்டு, என் வேலையை உண்டு, நான் இருந்துடுறேன். உஷா, என்ன நீ பண்றது ரொம்ப தப்பு உஷா. நானும் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். என்ன சொல்ற நீ? ஆதி விஷயத்துல நீ ரொம்ப இதா நடந்துக்கிற. இப்ப எதா நடந்துக்கணுங்கிற? கோச்சுக்காத உஷா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. அந்த ஆதி எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன். அவர் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு தெரியுமா? அதை நீ புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு விடு. அவளுக்கு எல்லாம் தெரியும், யாருகிட்ட எப்ப எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியும். இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, சும்மா இருன்னு சொல்றேன்ல. வாமா வி, வா. உட்காருமா. உட்காருமா. ஆமா, எந்த நேரத்துல வந்திருக்க? என்ன விஷயம்? தொல்காப்பியன் விஷயமா வந்தேன். உஷா எல்லாத்தையும் சொன்னாமா? உனக்கு ஜாமீன் கிடைச்சா அந்த பையனுக்கு ஜாமீன் கிடைக்கலையா? ஆமா சார், அவர் ஒரு தப்பும் பண்ணல, அனாவசியமா உள்ள வச்சுட்டாங்க. அப்பா, உங்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி தொல்காப்பியனை வெளியில கொண்டு வர முடியும்ல? ஆமா, இப்போ சிட்டி கமிஷனர் யாருமா? சார், கேசவன் ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் ஆகி இப்போ புதுசா வந்திருக்காரு. கேசவனா? எங்க இருந்துமா? பெங்களூர்ல இருந்து வந்திருக்காருப்பா. அந்த கேசவனா? ரொம்ப நல்லதா போச்சு. அந்த ஆளு எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான்மா. அவரு நாங்க பெங்களூர்ல இருக்கும்போதே சொன்னாரு சீக்கிரம் சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவேன்னு. நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவர் தான். அப்ப அவரை பார்க்கலாமா? ஒன்னும் கவலைப்படாதம்மா, நிச்சயமா அவரை பார்க்கலாம். நல்லா ஹெல்ப் பண்ணுவாரு. அப்போ தொல்சா கண்டிப்பா வெளியில கொண்டு வந்துடலாம்ல? கண்டிப்பாமா. உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? அப்புறம் அபி, என்ன உஷா கொஞ்ச நாள் ஆபீஸ் பக்கமே போறதில்ல? என்ன விஷயம்? எங்களுக்குள்ள சின்ன மன வருத்தம். என்ன உங்களுக்குள்ள மன வருத்தமா? ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா? சரி, உங்க ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள 1000 இருக்கும், பர்சனல் மேட்டர். ஓகே. உஷா, அபியை கூட்டு போய் ஏதாவது சாப்பிட கொடுமா? இல்ல வேண்டாம் சார், பரவாயில்ல. சாப்பிட்டு போமா, பரவாயில்ல. வா. கூட்டு போமா, போமா, தைரியமா இரு. ஏங்க, உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ஏன் இப்படி புரியாத மாதிரி நடந்துக்கிறீங்க? இப்ப என்ன சொல்ற? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? என்னமா சொல்ற நீ? எதுக்கு தேவையில்லாம தலையை கொடுக்குறீங்க? ஏற்கனவே ஆதிக்கும் அபிக்கும் ஆகாது. அதனாலதான் உஷாவே ஆதி கிட்ட இப்படி நடந்துக்கிறா. இப்ப நீங்க அபிக்கு ஹெல்ப் பண்ண போய் அதுல ஏதாவது சங்கடம் வந்தா அப்புறம் ஆதிக்கு நம்ம மேல தப்பான அபிப்பிராயம் வந்துரும். ஏற்கனவே உஷா நடந்துக்கிற விதத்துல அதுவும் சேர்ந்துக்கிட்டா வேற பிரச்சனையே வேண்டாம். போதும் போதும், இருக்கிற சிக்கலே போதுங்க. இந்த விஷயத்துக்காக நீங்க கமிஷனரை போய் பார்க்க வேண்டாம். என்ன பேசுற நீ?
புரிஞ்சுதான் பேசுறியா? நம்ம உஷா இவ்வளவு நாள் நம்ம கூட ஒட்டாம இருந்த பொண்ணு இப்ப கிடைச்சிருக்காள, நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அவ சந்தோஷத்துக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அபினா உஷாவுக்கு உயிர். நாம அபிக்கு உதவி செஞ்சா உஷா ரொம்ப சந்தோஷப்படுவா. அது மட்டும் இல்லம்மா, நாம இல்லாத சமயங்கள்ல உஷாவுக்கு அபி எவ்வளவு பக்கபலமா இருந்திருக்கா. உஷாவோட தனிமைய அபி மட்டும் தான் நம்ம போக்குனா. அதெல்லாம் தெரியுங்க, ஆனா இப்ப அந்த விஷயம் இல்ல. இங்க பாரு, ஆதி உஷா 2 பேரோட வாழ்க்கைக்காக தன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பையே விட்டு கொடுக்கிற ஒரு பொண்ணா தானே அபி இருந்திருக்கா. அவளுக்கு இப்ப ஒரு பிரச்சனைங்கிறப்போ நாம உதவாம வேற யாருமா உதவி செய்ய முடியும்? நீ ஏன் திடீர்னு இவ்வளவு பெரிய சுயநலவாதியா மாறினு எனக்கு புரியலமா. ஐயோ, நமக்கு உஷா முக்கியங்க. இதப்ப மடத்தனமா பேசாத. நீ இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசுறது உஷாக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அவளால் அதை தாங்கிக்க முடியாது. உஷா தன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தர முக்கியத்துவத்தை நாமளும் தந்தாகணும். நாங்க நேர கமிஷனரை பார்த்து விவரத்தை சொல்லிட்டு வர போறோம். மற்றபடி அவர் தான் அதுல ஏதாவது செய்யணும். இதுல ஆதி கோவப்பட என்னமா இருக்கு? ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உஷா நம்மளை ஏத்துக்கிட்டு இருக்கா. அதை புரிஞ்சுக்க. நாம அவளுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துகிட்டா அவ நம்மளை வெறுத்துருவா. என்னால அதை தாங்கிக்க முடியாது. முதல்ல இதை புரிஞ்சுக்க. இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, வாமா. சார், அப்ப நான் கிளம்புறேன். ஓகேவா, நாளைக்கு வந்துரு. கமிஷனர் போய் பாப்போம். அவர்கிட்ட எல்லாத்தையும் விவரமா சொல்லுவோம். அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஆல் ரைட். உஷா, அபி அனுப்பிச்சிட்டு வா. குட் நைட் சார். ஓகேவா, குட் நைட். நாளைக்கு வந்துரு. See you tomorrow. பை. நீயும் போ. கலா, கலா, கலா. என்னத்த? விளக்கி வச்சிருந்த சொம்ப பாத்தியா? நான் பார்க்கல. இங்க தானமா இருந்தது. பூனைக்கு தூக்கிட்டு போயிருக்கோம். ஏதாவது கேட்டா ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டியே. இந்த கிழவி என்ன எனக்கு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்குதே. சொம்பெல்லாம் தேடுது, எதுக்குன்னு தெரியலையே. அக்கா, நான் வேணா போய் சொம்ப எடுத்துட்டு வரட்டுமா? கொஞ்சம் வாயை பொத்துறியா? ஏமா, புது பெட்ஷீட் எங்க? ஆமா, எதுக்கு பெட்ஷீட் சொம்புன்னு வரிசையா கேக்குறீங்க? அது ஒண்ணு இல்ல, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. நம்ம வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கணும். அதுக்கான வேலையை பாத்துக்கிட்டு இருக்கேன். நல்ல காரியமா? நம்ம வீட்டுல எந்த புள்ள வளர்ந்து நிக்குது நல்ல காரியம் பண்றதுக்கு? புரியாத மாதிரி கேப்பியே. ராஜேஷ்க்கும் ஆர்த்திக்கும் ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டாமா? இந்த வீட்டுல ஒரு குழந்தை பிறக்க வேண்டாமா? நேத்து தான் கல்யாணம் ஆன புருஷன் பொண்டாட்டிங்க. விசேஷமா விசேஷம். வர வர இந்த கிழவி யார் ஆட்டம் தாங்க முடியலடி. ஏக்கா, நம்ம வீட்டுல என்னக்கா விசேஷம்? சும்மாடி விவஸ்தை கட்டவன. கலா, பால் இருக்காமா? இருக்கே. கொல்லப்புறத்துல 7 கறவை மாடு இருக்கு. சூடா கறந்த பால் இருக்கு. ஏமா இப்படி பேசுற? பின்ன என் புருஷன் ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிறது இதுக்கு தானாக்கும். லட்சுமி, இந்த பாக்கெட் பால் நானே வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த வயசுல மாமியாரும் மாமனாரும் பண்ற காரியத்தை பார்த்தா எனக்கு புல் அரிக்குது. வயசு ஏற ஏற பக்குவம் வரும்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல எல்லாமே தழகலா இருக்கு. விவஸ்தை குறைஞ்சிட்டே போகுது. நீ கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டே? நீங்க என்னதான் அதட்டுவீங்க? தோ அவனே வந்துட்டான். எங்கடா போயிட்டு வர? எங்கதாமா, கடைக்கு போயிட்டு வரமா. ஏண்டா என்னடா இப்படி இருக்க? குளிச்சு குளிச்சு ரெடி ஆயிட்டு வாடா. பார்க்க லட்சணமா இருக்க வேணா? டேய், அந்த பொண்ணு வர நேரம்டா. என்ன புரியலையா சாமி? உனக்கும் உன் படிச்ச பொண்டாட்டிக்கும் உன் அம்மாவும் அப்பாவும் முதல்ல ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஏன்னா நேத்து தான் கல்யாணம் ஆச்சு பாரு. என்னம்மா? என்னை எதுவும் கேட்காத. இனிமேலாவது இந்த வீட்டுல நல்லது நடந்தா சரி. சரிம்மா. ஆர்த்தி அவ மாறிட்டா, நீ புரிஞ்சு நடந்துக்க. என்னடா கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்க? சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வா. போ. அட போப்பா, 10 மாசம் சம்பந்தி பத்த தாய் சொல்றாங்கல்ல, போ.
ஐயோ எதுக்கு ஆர்த்தி நமக்குள்ள ஃபார்மாலிட்டிலாம்? ஃபார்மாலிட்டியா? என்ன ஒரு டைப்பா இருக்கீங்க? அது வந்து அது வந்து நமக்கு நமக்கு என்ன? அம்மா எதுவும் சொல்லியா? அம்மா என்ன சொல்லணும்? அல்ல ஆர்த்தி, உன் வாயால் என்ன புருஷன் சொன்னல, அப்புறம் என்ன பார்த்தெல்லாம் ஏற்பாடு எல்லாம் பெரியவங்க பார்த்து ஏற்பாடு பண்ணது தான். நம்ம சின்ன சிறுசுங்க இல்லையா, அதான். என்ன இதெல்லாம்? முதலில் ஏற்பாடு தான். இது பாருங்க, என்னை பத்தி முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த கூத்துக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. எனக்கு எக்ஸாம் இருக்கு, நான் படிக்கணும். என் வாழ்க்கையோட லட்சியமே படிக்கிறதும் முன்னேறதும் தான். எங்க அக்கா என்னை பத்தி நிறைய கனவு கண்டுட்டு இருக்காங்க. அது நிறைவேற்றுறது தான் என் மனசுல இப்ப இருக்கிற ஒரே ஆசை. அப்போ இதெல்லாம் ப்ளீஸ் முதல்ல போங்க. ஆர்த்தி, நான் சொல்றது கேளு. சரி, நான் போறேன். ஆர்த்தி, நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். இந்த நேரத்திலயா? பரவாயில்ல. என்னப்பா ஆம்பளை சிங்கம் பொம்பளை சிங்கம் கோச்சிட்டு போகுது? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? டேய் மடையா, உன்னை அவ எதுக்கு புருஷன்னு கூப்பிட்டான்னு எனக்கு தெரியும். அவ திட்டம் எல்லாம் நிறைய படிக்கணும், அவ அக்காவோட சேரணும், பெரிய பணக்காரி ஆகணும், இவ்வளவுதான் அவ நினப்பு. உனக்கு அவகிட்ட முக்கா துட்டு கூட மரியாதை கிடைக்காது. அவ பெரிய பணக்காரி ஆனதும் ஒரு ஆட்டோக்காரனை எப்படி புருஷன் சொல்லுவா சொல்லு? டேய், சாப்பிட்றியா? சுடுவானா? நல்லா ஏற்பாடு பண்ணீங்க உங்க பிள்ளைக்கு முதலிரவு. அடியே பாத்தியா, அவ பாட்டுக்கு படிச்சு பட்டம் வாங்கிட்டு வேலைக்கு போயிடுவா. அதுக்கப்புறம் உன் மாமனுக்கு எல்லாமே நீதான். புரியுதா? புரியுதுக்கா. இப்பவா அது புரிஞ்சுதே? வா.